Alhamdulillah. Alhamdulillah alladhi wa'ada fawfa wa aw'ada fawfa wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sayyid ash-shurafa wa musawwidil khulafa wa ala alihi wa sahbihi ahlil karami wal wafa. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாதி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பது போன்று வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். கண்ணியமானவர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்பிரபஞ்சத்தை, இவ்வுலகத்தை சீராகவும் முறையாகவும் அழகாகவும் வழிநடாத்துவதற்காக வேண்டி வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பது போன்று அல்லாஹ் தஆலா காலங்கள், நேரங்கள் என்ற ஒன்றை படைத்திருக்கிறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு செயல் திட்டம்தான் காலங்கள், நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ் தஆலா வருடத்தில் 12 மாதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். மேலும் ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை அல்லாஹ் ஒரு மாதத்தில் உள்ளடக்கியிருக்கிறான். ஷரீஅத்தினுடைய பார்வையில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது, 31வது தினம் என்ற ஒன்றும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வாரத்தில், 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தில் அல்லாஹ் தஆலா
விசேடமான மாதமாக ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்திருப்பது போன்று சையிது ஷுஹூர், மாஸ்டர் ஆஃப் மன்ஸாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். அதேபோல் 29 தினங்கள் 30 தினங்களை கொண்ட ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா விசேடமான தினங்களாக பிறை 13, 14, 15 தினங்களை தேர்வு செய்திருப்பது போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் அல்லாஹ் தஆலா 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்தில் விசேடமான மகத்துவம் நிறைந்த ஆச்சரியமான ஒரு தினத்தை அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த தினத்தை பற்றி அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது வலில் யஹூதி யௌமுஸ் சப்த், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களில் யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை தினத்தை விசேடமான தினமாக பிரிஃபர் பண்ணி அல்லாஹ் கொடுத்தது போன்று வலின் நசாரா யௌமுல் அஹதி, கிறிஸ்தவர்களுக்கு நசாராக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தை அல்லாஹ் தஆலா விசேடமான தினமாக தேர்வு செய்து கொடுத்தது போன்று அன்புக்குரியவர்களே, அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யௌமுல் ஜும்ஆ எனும் வெள்ளிக்கிழமை தினத்தை மகத்துவம் நிறைந்த விசேடமான தினமாக ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். கண்ணியமானவர்களே, நாம் இந்த அழகான மஸ்ஜிதினுடைய சூழலுக்குள்ளால் ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நாளில் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 70 வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 50 வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 30 வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. 70 வயதை கடந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். 50 வயதை கடந்து வந்தவர்கள் எத்துணையோ ஜும்ஆவுடைய தினங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். 30 வயதை கடந்தவர்களும் பற்பல ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் வாராந்தம் ஒரு ஜும்ஆவுடைய தினத்தை முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒரு முஃமினான மனிதன் வாராந்தம் வெள்ளிக்கிழமை தினத்தை முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய சுன்னத்துகளும் சுன்னாக்களும் ஆதாபுகளும் வழிகாட்டல்களும் கடமைகளும் என்னவென்ற விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் அதனுடைய தெளிவை அடையாதவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு தேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்று, ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்று, ஒரு பாடசாலைக்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மദ്രസാவிற்கு தலைமைத்துவம் காணப்படுவது போன்று, கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னாலே அப்பியர் ஆனாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த 7 தினங்களுடைய முழுமையான தலைமைத்துவத்தை அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினம் எனும் யௌமுல் ஜும்ஆவுக்கு கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், சையீதுல் ஐயாம், ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் மாஸ்டர் ஆஃப் மன்ஸாக தேர்வு செய்திருப்பது போன்று வாரத்தில் ஒரு தினமான இந்த ஜும்ஆவுடைய தினத்தை சையீதுல் ஐயாம், மாஸ்டர் ஆஃப் டேஸாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய தருவாயில், யா ரசூலல்லாஹ், வருடத்தில் 2 விதமான பெருநாளுடைய தினங்களை முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள். அதில் முதலாவது பெருநாளுடைய தினம் அது நோன்பு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. இரண்டாவது பெருநாளுடைய தினம் ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. பெருநாளுடைய தினங்களை முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உற்சாகமாகவும் ஆரவாரமாகவும் அந்த பெருநாளுடைய தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், வருடத்தில் ஒரு முஸ்லிம் சந்திக்கக்கூடிய இந்த 2 பெருநாளுடைய தினங்களை விடவும் வாராந்தம் ஒரு முஸ்லிமான மனிதன் சந்திக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதல்லவா, வஹுவ அஅதமு இன்தல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்ஆவுடைய தினம் தான் மகத்துவம் நிறைந்த தினமாக காணப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த விடயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹுடன் பகிர்ந்து கொண்ட அடுத்த கணம் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆச்சரியம் அடைய ஆரம்பித்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹினுடைய வாராந்த ஒரு பெருநாளுடைய தினமாக, வாராந்த ஒரு திருநாளுடைய நாளாக ஜும்ஆவுடைய தினத்தை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் பேச ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களே, நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறது, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிறது. அது திங்கட்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். சஹாபாக்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி மறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், வாராந்தம் சூரியன் உதயமாகி மறைந்த போதிலும் எப்பொழுதோ வெள்ளிக்கிழமை தினமன்று சூரியன் உதயமாக ஆரம்பிக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த நாளை விட சிறப்புக்குரிய, அந்த நாளை விட நலவுகள் நிறைந்த ஹைரான ஒரு தினம் வேற எந்த நாளும் இருக்க முடியாது. சஹாபாக்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனுடைய காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் படைத்தான். முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வெள்ளிக்கிழமை தினம்தான் சுவர்க்கத்துக்குள்ளா நுழைவித்தான். முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினம்தான் உஹ்ரிஜ மினல் ஜன்னா, சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியே எடுத்தான். சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கால் பாதத்தை இந்த வெள்ளிக்கிழமை தினம்தான் தன்னுடைய பூமியில் காலை வைத்தார்கள். சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதமுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் கலட்டி எடுத்தான். வஃபீஹி தவஃபல்லாஹ் நபியனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஆதமுடைய ரூஹை அல்லாஹ் எடுத்த தினமும் இந்த ஜும்ஆவுடைய தினமாக இருக்கிறது. இறுதியாக நபி அவர்கள் இந்த நரேஷனை எப்படி முடிச்சாங்கண்டா, சஹாபாக்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்கிறதல்லவா, end of this world, இந்த உலகத்தினுடைய முடிவு, day of judgment, day of recompense, அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை தினத்தில் ஏற்படுத்த போவது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஏற்படுத்த போவது கிடையாது, திங்கட்கிழமை தினத்தில் ஏற்படுத்த போவது கிடையாது. சஹாபாக்களே, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் எப்பொழுது சூரியன் உதயமாகதோ அந்த சூரியனுடைய உதயத்துக்கு பிற்பாடு தான் படைத்தவன் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய முடிவையும் கியாமத்துடைய நாளுடைய ஆரம்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். கண்ணியமானவர்களே, இதனால தான்
எப்பொழுது ஜும்ஆவுடைய தினம் வர ஆரம்பிக்குமோ, அல்லாஹு அக்பர், அது வானங்களாக இருக்கலாம், அது பூமிகளாக இருக்கலாம், அது காற்றாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவை இனங்களாக இருக்கலாம், மரங்கள் செடிகள் கொடிகளாக இருக்கலாம். அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், இல்லா வஹுன்ன யுஷ்ஃபிக்ன மின்ஹா, இந்த வெள்ளிக்கிழமை தினமன்றி மனித படைப்பு என்ற அந்த ஒரே ஒரு படைப்பை தவிர அனைத்து அல்லாஹுடைய படைப்பினங்களும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நினைத்து நடுங்க ஆரம்பிக்கின்றன. இன்றைய தினம் கியாமத்துடைய நாள் வந்து விடுமோ? அல்லாஹ் அக்பர். மனிதர்களை தவிர ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் Allah Ta'ala has revealed 114 surahs in the Holy Quran. குர்ஆன்ல Allah Ta'ala 114 சூறாக்கள் இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த 114 சூறாக்களுக்கு மத்தியிலும் there's a special surah in Holy Quran. குர்ஆன்ல ஆக விசேடமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஜும்ஆ. இந்த சூரத்துல் ஜும்ஆவை முஃபஸ்ஸிரூன்கள் 2 பகுதிகளாக வகைப்படுத்துவார்கள். அதில் இரண்டாவது பகுதி மிகவும் விசேடமான ஒரு பகுதியாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த இரண்டாவது பகுதியில தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ என்ற வசனத்தை அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு அல்லாஹ் வைத்த பேர் என்னண்டா, நாங்க தமிழ்ல இந்த வெள்ளிக்கிழமை தினத்துக்கு நாங்க வெள்ளிக்கிழமை என்பதாக அழைக்கிறோம். ஆங்கிலத்துல இட் இஸ் கால்ட் ஃப்ரைடே, அது ஃப்ரைடே என்பதாக அழைக்கப்படும். அரபியில குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்துக்கு வைத்த பேர் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, யௌமுல் ஜும்ஆ என்பதாக அல்லாஹ் பேர் சூட்டியிருக்கிறான். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்ற கிரந்தத்தில் ஏன் அல்லாஹ் தஆலா லிமாதா சும்மிய யௌமுல் ஜும்ஆத்தி ஜும்ஆ, இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு ஏன் யௌமுல் ஜும்ஆ என்ற பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, ஒரு ஊர்ல 5000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரதேசத்தில் 3000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்துக்குள்ளால் 1000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 500 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள். இப்னு கஸீர் அவர்கள் கூறுகிறார் ரஹ்மஹுல்லாஹ், வெள்ளிக்கிழமை தினம் எப்பொழுதோ அதானுடைய சத்தம் கேட்குதோ, ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை வயது வந்த ஆண்களும் அன்றைய தினம் இஸ்லாம் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ, நோயாளியாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பிரயாணிகளாக இருக்கலாம், இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களை தவிர வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினம் அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டும். அவன் எப்படி சமூகம் தரணும்? அவன் எப்படி மஸ்ஜிதுக்கு வரணும்? ஜும்ஆவுடைய தினம் என்றா கண்ணியமானவர்களே, நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய சிந்தனை வேறு. இஸ்லாம் ஜும்ஆவுடைய தினத்திற்கு காட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் வேறு. ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திவிட்டு அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டும். சமூகம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல நாட்கள் கண்டிராத முகங்களை, பல வாரங்கள் கண்டிராத முகங்களை, பல மாதங்கள் கண்டிராத முகங்களை மஸ்ஜிதுக்கு வெளியாலும் மஸ்ஜிதுக்குள்ளாலும் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவரை கண்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உங்களை நான் ஒரு வாரத்துக்கு பின்னால பார்க்கிறேன், ஒரு மாதத்துக்கு பின்னால பார்க்கிறேன், உங்களை நான் பல நாட்களாக பார்க்கல. முசாஃபஹா செய்கிறாரு, முஆனகா செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைய ஆரம்பிக்கிறார். இபாதத்துடைய நிய்யத்தோடு மஸ்ஜிதுக்குள்ளால் ஜும்ஆவுடைய தினம் அதானுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பு நுழைகிறார். நுழைஞ்சி ஒருத்தர் இன்னும் ஒருத்தருக்கு பக்கத்தில் பிரிந்து அல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரோட தன்னுடைய காலை இணைத்து, ஒருத்தர் இன்னொருத்தரோட தன்னுடைய உடம்பை இணைத்து
ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு நோய் என்னவென்றால், அதிகமான மக்கள் ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். இஸ்லாம் கூறுகிறது, ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு பக்கத்தில், ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு பக்கத்தில் ஒன்றோடு ஒன்று தன்னுடைய கால்களையும் உடம்புகளையும் சேர்த்து அமர ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஒன்று கூடலுக்கு தான் குர்ஆன்ல படைத்தவன் அல்லாஹ் வைத்த பேர் யௌமுல் ஜும்ஆ. அல்லாஹ் அக்பர். இது இந்த ஒரு சிறிய வேர்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம் அல்லாமா இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ஒரு விசேடமான ஒரு ஆலிம், ஒரு இமாம். கண்ணியமானவர்களே, வருடத்தில் நாங்க ஒரே ஒரு விடுத்தம் தான் அரஃபாவுடைய தினத்தை சந்திக்கிறோம். அரஃபாவுடைய தினம் என்பது வருடத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல வரக்கூடிய பிறை 9வது தினம். அந்த பிறை 9வது தினம் ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். ஹஜ் செய்யாதவர்கள் அரஃபாவுடைய தினம் நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்போம். அடுத்த தினம் அது பெருநாளுடைய தினமாக இருக்கும். இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, முஸ்லிம்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அரஃபாவுடைய தினம் சிறந்ததா, வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினம் சிறந்ததா? What is the best? இந்த ரெண்டு விடயங்களுக்கு மத்தியில் எது சிறப்பாக இருக்கும்? கண்ணியமானவர்களே, இந்த கருத்துகளுக்கு மத்தியில், உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் இப்னு கையம் அவர்கள் இதனுடைய சொல்யூஷனை முன்வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளுங்கள், வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறது அல்லவா, எனக்கு இந்த கூற்றை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினம் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை மாதிரி. அல்லாஹ் அக்பர். ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி நாங்க பல மாதங்களுக்கு முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரமதான் மாதம் வருது, நாங்க குர்ஆன் ஓதணும், கியாமுல் லைல் தொழணும், நாங்க சதகா செய்யணும். கண்ணியமானவர்களே, இப்னு கையம் அவர்கள் கூறுகிறார்கள், வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை மாதிரி வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் சந்திக்க வேண்டும். நான் பல ஜும்ஆக்களில் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம்தான். கண்ணியமானவர்களே, பல ஊர்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே எங்கட பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் கண்ணியமானவர்களே இன்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ரியாலிட்டி. அதிகமான பண்பாடுகள் நம் தாய் தந்தையர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்கள், அதை நாங்க இன்றைக்கு எடுத்து நடக்கிறோம். எங்கட தாய் தந்தையர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுத்த விடயங்களை அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் அதிகமான நல்ல பழக்கங்களை நாம் இன்று கிராமங்களுக்குள்ளால் முஸ்லிம்களுக்கு மத்தியில, எங்கட சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் நாம் முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. ஒரு உதாரணம், முந்தைய காலம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு நாங்க அப்படியே ஊருக்குள்ளால கிராமங்களுக்குள்ளால் நடந்து போறோம்டா, கண்ணியமானவர்களே, எந்த வீட்டுக்கு பக்கத்தால் போனாலும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தாய் பக்கத்தில் இருப்பா, தகப்பன் பக்கத்தில் இருப்பாரு, குழந்தைகள் பக்கத்தில் இருப்பார்கள். உண்மையில் குர்ஆனுடைய ஓசைகளும் சத்தங்களும் மக்ரிபுடைய நேரத்துக்கு பின்னால் வீட்டினுடைய ஜன்னல்களை அது கிழித்துக் கொண்டு, கதவுகளை கிழித்துக் கொண்டு குர்ஆனுடைய சத்தம் வெளிவந்துவிடும். கண்ணியமானவர்களே, இது குடும்பமாக சேர்ந்து இந்த மக்ரிபுடைய நேரத்தை அவர்கள் பரக்கத்தான நேரத்தை பயன்படுத்துவார்கள். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்று இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய சமுதாயத்தை நாம் இழந்து விட்டோம். பரக்கத்தான நேரம் இன்று எவ்வாறு மாறிவிட்டது என்றால், இன்றைக்கு வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனும்
அந்த குழந்தையினுடைய தாயும் ஒன்றிணைந்து, அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கையும் அந்த தொலைக்காட்சியையும் மொபைல் போனையும் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகளும் முன்னால் இருந்து தாயோடும் தாப்பனோடும் ஒன்றிணைந்து அந்த காட்சிகளையும் இசை சத்தங்களையும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் கேட்கக்கூடிய ஒரு காலமாக இன்றைய காலம் மாறிவிட்டது. ஹஸ்ரத், எந்த மகன் என்ற பேச்ச கேட்கிறான் இல்ல, எந்த மகள் என்ற பேச்ச கேட்கிறான் இல்ல, என்னுடைய மகன் என்னுடைய கட்டுப்பாட்டை விட்டும் கடந்து விட்டான், என்னுடைய மகன் இந்த பாவனைக்கு உள்ளாகி விட்டான், என்னுடைய மகன் அடிக்டடாக ஆகிட்டான், என்னுடைய மகன் எங்கிருந்து இல்ல, என்னுடைய மகள் எனக்கிட்ட இல்ல. கண்ணியமானவர்களே, இது எங்க போய் முட்டுதுன்னு அதிகமானவங்களுக்கு தெரியா? சின்ன வயதில் எங்கட குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தர்பியாக்களை நாம் இன்று இழந்து விட்டோம். எத்தனையோ தர்பியாக்களை இழந்து விட்டோம். நம் குழந்தைகளுக்கு மார்க்கமும் மார்க்கத்தினுடைய அறிவும் போகாத ஒரு காலமாக இன்றைய சமூகத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதி தான் நான் ஞாபகப்படுத்த வந்த விடயம். உண்மையில் வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனமாகிட்டண்டா, வியாழக்கிழமை சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டால், கண்ணியமானவர்களே, பழைய மக்கள் கூறுவார்கள், இன்று நாம் ஜும்ஆவுடைய நைட்டை நாம் அடைந்து விட்டோம், வீட்டுக்குள்ளால் நாம் இன்று குர்ஆன் ஓத வேண்டும், இன்று அன்பு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூற வேண்டும், இன்று நாம் திக்ர் செய்ய வேண்டும், இன்று நாம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழும்ப வேண்டும், இன்று நாம் சுபஹுடைய தொழுகைக்கு ஜமாத்தாக மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்ற அழகிய பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம் பழைய மக்கள் நம்மவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி டோட்டல் மாறிட்டண்டா? அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனையோ மஸ்ஜிதுகளில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமான வாலிப சமூகம் மஸ்ஜிதுக்கு வெளியால் இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். 12 மணி கடக்கும், 12:15 கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதானுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அச்சந்தர்ப்பத்தில் தான் கடைக்குள்ளால் இருக்கக்கூடிய மனிதன், அவன் பஜார்ல இருக்கக்கூடிய மனிதன், தன்னுடைய சொந்த வேலையில் ஈடுபடக்கூடிய மனிதன், அவன் கூறுவான், ஜும்மாவுடைய அதானுடைய சத்தம் கேட்குது, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நாங்க உடுப்ப மாத்திட்டு வருவோம் என்று அவர் மஸ்ஜிதுக்கு போகாம குளிக்காம அதுக்கு பின்னால் தான் குளிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு நுழைகிறார். அவர் ஆடைகளை மாத்துகிறார். அல்லாஹ் அக்பர். அதிகமான சமூகத்தில் நடக்கக்கூடிய மகா பயங்கரமான தவறு கண்ணியமானவர்களே. அந்த வாலிபன், அந்த மூத்த மனிதன் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தருவாயில் மஸ்ஜிதுல ஹசீப் ஜும்மாவை முடிச்சிட்டு அடுத்த கணமாக தொழுகையும் ஆரம்பிச்சு இரண்டாவது ரக்காத் கடந்து கொண்டிருக்கும். அல்லது எத்தனையோ வாலிபர்களுக்கு ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகை கிடைப்பது கிடையாது. இது உண்மையா பொய்யா? அதிகமானவங்களுக்கு ஜும்மா இல்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாலே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். கேட்டாங்க, சஹாபாக்களே, அத்ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் என்றா உங்களுக்கு என்னது தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இதை பத்தி உள்ள அறிவு பூர்த்தியாக இல்லை. மறுபடியும் கேட்டாங்க, அத்ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ். மூன்றாவது விடுத்தமும் கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு யா ரசூலல்லாஹ். சதஸ் சொன்னாங்க, சஹாபாக்களே, ஜும்ஆவுடைய தினம் என்றா என்ன தெரியுமா? 2 விடயங்கள் ரசூலுல்லாஹ் ஷேர் பண்ணினாங்க. கண்ணியமானவர்களே, அதில் முதலாவது விடயம் நபி அவர்கள் கூறினார்கள், முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் தகப்பனும் தாயும் சுவர்க்கத்துக்கு நுழைந்த பிற்பாடு அவர்கள் செய்த தவறின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை சுவர்க்கத்திலிருந்து தூக்கி எறிந்தான். தூக்கி எறிந்த பிற்பாடு அவர்கள் இருவரும், தாயும் தகப்பனும், இந்த பூமியில் பிரிந்து வாழ்ந்தார்கள். பிரிந்து வாழ்ந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா அந்த 2 பேரையும் ஒன்று சேர்த்த தினம் தான் இந்த ஜும்மாவுடைய தினம். யா ரசூலல்லாஹ், அடுத்தது என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஜும்மாவுடைய தினம் ஒரு முஸ்லிமான மனிதன்
அவன் சுன்னத்தான குளிப்ப குளிச்சுட்டு அவனிடம் இருக்கக்கூடிய அழகான ஆடைகளை அணிஞ்சிட்டு வாசனை திரவியங்களை பூசிவிட்டு, கண்ணியமானவர்களே, சொன்னாங்க அவன் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வாரான், அவனுடைய கடையிலிருந்து மஸ்ஜிதுக்கு வாரான். அவன் எவ்வாறு வருகிறான்? அன்பானவர்களே, இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து நான் பேசுகிறேன். இந்த ஹதீஸ வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த ஹதீஸினுடைய நன்மையை ஒரு மனிதனால் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாலும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தாரான். எப்படி சமூகம் தாரான்டா, வலம் யர்கப், அவனிடம் வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்தில் ஏறாமல் மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகிறான். அவனிடம் வீட்டில் ஒரு வாகனம் இருக்கிறது, கார் இருக்கிறது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பைக் இருக்குது. அவன் தன்னுடைய வாகனத்தை தொடாமல் மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறான். என்னுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் 5 கிலோமீட்டர் இருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் 3 கிலோமீட்டர்கள் இருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கும் ஜும்மா மஸ்ஜிதுக்கும் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பணக்கார கோடீஸ்வர மனிதன் ஒரு பாலைவனத்தால் நடந்து வராரு. நடந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அவரை நிப்பாட்டி, நீங்க எங்க போறீங்க? அவர் பதில் கூறுகிறார், உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் நான் குளிச்சுட்டு நான் மஸ்ஜிதுக்கு போறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, அந்த அரபியினுடைய வீட்டிற்கும் மஸ்ஜிதிற்கும் எத்தனையோ கிலோமீட்டர்கள் கடந்து அவர் சுபஹுக்கு பின்னால இருந்தே மஸ்ஜிதுக்கு நடந்து போறாரு. உங்களுக்கு இதனுடைய நன்மை தெரியவில்லையா? அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் இந்த அரபியை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பல வாகனங்களுக்கு சொந்தக்காரன், மஸ்ஜிதுக்கு நடந்து போகிறான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு. கண்ணியமானவர்களே, வந்து இமாம் ஜும்ஆவுடைய குத்பாவை செய்து கொண்டிருக்கிறார். இமாமுக்கு முன்னால வந்து உட்கார்றாரு. அல்லாஹ் அக்பர். இமாமோட நெருக்கமாக அமர்கிறார். ரசூலுல்லாஹி அவர்கள் ஸ்பெஷலாக கூறினார்கள், இந்த விடயத்தை நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். எந்த மனிதன் ஜும்ஆவுடைய தினத்தில் ஹதீபுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஜும்ஆவுடைய அந்த குத்பாவை செய்யமடுக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பான். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் வாரான் மஸ்ஜிதுக்கு, நெருக்கமாக வந்து உட்கார்றான். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ நாங்கள் எல்லாரும் நம்பி அமல் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்துக்கு சமூகம் தந்துட்டானண்டா, ஒரு மனிதன் வருடம் முழுவதும் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான். வருடம் முழுவதும் ஒரு மனிதன் பகல் நேரத்தில் சுன்னத்தான நோன்பை நோட்டுகிறான். முஹர்ரம் முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த முஹர்ரம் வரைக்கும் இந்த அமல்களை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்தால் கான லஹு கஅஜ்ரி சனத்தி சியாமிஹா வ கியாமிஹா, அந்த முழுமையான நன்மை அல்லாஹ் தஆலா அந்த ஜும்ஆவுடைய மஸ்ஜிதுக்கு சமூகம் தந்த மனிதனுக்கு அல்லாஹ் வாரி வழங்குகிறான். அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் ஆயுள செலவழிச்சாலும் இந்த அமலை செய்யறது கேளா? நிறைய பேர் கேட்பாங்க, ஹசரத், ஜும்மாவுடைய நாள் எப்பொழுது ஆரம்பமாகும், எப்பொழுது முடியும்? கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய தினம் என்றது வியாழக்கிழமை சூரியன் மறைஞ்சத்தில் இருந்து இன்றைய வெள்ளிக்கிழமை தினம் சூரியன் மறையும் வரைக்கும் ஜும்மாவுடைய தினம். இஸ்லாம் வியாழக்கிழமை சூரியன் மறைந்தது முதல், கண்ணியமானவர்களே, இன்றைய சூரியன் மறையும் வரைக்கும் அனைத்து விதமான அமல்களையும் இஸ்லாம் ஜும்மாவுடைய தினம் என்று கருதி ஆரம்பமாகும். அதில் ஸ்பெஷலாக ஜும்மாவுடைய தொழுகையோடு தான் அதிகமான அமல்களை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. இதனால தான் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல ஒரு ஜும்மாக்கு போன உடனே பள்ளி தலைவர் எழுப்பினாரு, சொன்னாரு, எங்கட இந்த முஸ்லிம் கிராமத்தில் 150 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்றைய தினம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரல, இன்றைக்கு ஜும்மாக்கு வரல. அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் தராத வயது வந்த ஆண்கள்.
ஜும்மாக்கு பின்னால எலும்பி தலைவர் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், எந்த மனிதன் தொடர்ச்சியாக 3 ஜும்ஆக்களை எந்த காரணமும் இல்லாமல், தக்க உதிர்கள் இல்லாமல் 3 ஜும்ஆக்கள் விடுகிறானோ, அபூ தாவூத் ரிவாயத்தை, தப அல்லாஹு அலா கல்பி, அவன் கல்புல அல்லாஹ் ஷீல் குத்திடுவான். அவனுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாம போயிடும், எந்த தொடர்பும் இல்லை. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இந்த கடைசி பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு 17 மாதம் இருக்கும் பொழுதும் 5 நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டதோடு அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ்க்கு கடமையாக்கல. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்கத்து பூமியில 5 நேர தொழுகையையும் கஷ்டத்தோடு நிறைவேற்றினார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு சில மாதங்கள் இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் கடமையாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல ஜும்ஆவுடைய தொழுகையை தொழல, அந்த சூழல் இருக்கவில்லை. நபி அவங்களுக்குரிய அந்த சூழலை முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதியை தருவான் தருவான் தருவான். அல்லாஹ் அதை லேட் பண்ணி கொண்டிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு, சஹாபாக்களே, ஹிஜ்ரத்துடைய அனுமதி தாமதமாகி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வாகிய நான் இல்லாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, மதீனத்து பூமியில் ஜும்ஆவுடைய தொழுகையை நீங்கள் ஆரம்பியுங்கள். இந்த மெசேஜ் போய் சேர்ந்த உடனே அன்பானவர்களே, அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவரே மதீனாவில் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, பின்னால காலத்துல அஸ்அத் என்ற பேர் சொன்னாலே அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வாங்க சஹாபாக்கள். அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து ஜும்ஆவுடைய ஹுத்பாவை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஜும்மாவுடைய ஹுத்பா முடிச்ச பிற்பாடு அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை இமாமத் செஞ்சாங்க. வரலாற்றுல கவலையான விஷயம் என்ன தெரியுமா? அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க அன்றைய தினம் ஜும்மாவுடைய தொழுகையில இருக்கல. முதல் ஜும்மா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கவலை, அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், அதுக்கு பின்னால தான் நீங்க போங்க மதீனாக்கு. கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. முதலாவது மதீனாவுடைய அந்த பஜாருக்கு போகாம மதீனாவுக்கு முன்னால் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தினுடைய பேர் குபா. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மொத்தம் 4 நாட்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு முன்னால குபா என்ற இடத்தில் நபி அவர்கள் ஸ்டே பண்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல் மஸ்ஜிதான மஸ்ஜிது குபா கட்டப்படுகிறது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் சேர்ந்தவுடன் அங்கு கண்ணியமானவர்களே, பனு சாலிம் என்ற ஒரு கோத்திரம் ஜும்மாவுடைய தொழுகையை ஆரம்பம் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் போனார்கள். மஸ்ஜிதுடைய தோற்றம் இல்லை. யா ரசூலுல்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுங்க. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு நுழைந்த பிற்பாடு முதலாக இந்த இடத்தில் தான் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். வரலாற்றில் இந்த மஸ்ஜிதுக்கு தான் மஸ்ஜிது ஜும்ஆ என்பதாக அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அன்றைய முதல் இன்று நாள் வரைக்கும் இஸ்லாத்தில் ஜும்ஆவுடைய அனைத்து விதமான சுன்னாக்களையும் இபாதாத்துகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. உலமாக்கள் எங்களுக்கு படிச்சு தருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட், வியாழக்கிழமை சூரியன் மறைஞ்ச உடனே மக்ரிபுடைய தொழுகைக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு மாறோம். இமாமத் செய்யக்கூடிய இமாம் மக்ரிபுடைய தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை நைட் சூரத்துல் காஃபிரூனையும் சூரத்துல் அஹதையும் ஓதுவாரு. வெள்ளிக்கிழமை நைட் இஷாவுடைய தொழுகைக்கு தொழுவிக்கக்கூடிய இமாம் சூரத்துல் ஜும்ஆவையும் சூரத்துல் முனாஃபிகீனையும் ஓதுவாரு. கண்ணியமானவர்களே, மதரசாவுல ஓதுற காலத்திலிருந்து நாங்க எங்களோட உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு அமல் இருக்கிறது. அது என்ன அமலண்டா?
நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரைக்கும் அந்த அமல் என்ற வாழ்க்கையில் நான் விட்டது கிடையாது. எந்த மனிதன் ஜும்மாவுடைய தினம் அவரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறாரோ, சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறாரோ, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் அவருக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். இன்னும் ஒரு அமல் இருக்கிறது, என்னுடைய உஸ்தாத் எனக்கு கற்றுத் தந்தது, இன்று வரைக்கும் என்னுடைய காதுக்குள்ளால் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த மனிதன் ஜும்மாவுடைய தினத்தில் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்து துஹான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவை ஒரு விடுத்தம் ஓதி முடித்து விட்டால், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, ஒரு விடுத்தம் ஓதினால் சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான். சூரத்து துஹான் ஒரு விடுத்தம் ஓதிட்டோம்டா ஜும்மாவுடைய தினம். இன்றைய காலையில் நான் தூரத்திலிருந்து வந்ததுனால எனக்கு சுபகுல ஓத கிடைக்கல. ஆனால் அந்த யோசனையில தான் வந்தேன் மஸ்ஜிதுக்கு. சூரத்துல் கஹ்ஃப் ஓதி முடிச்சு சூரத்து துஹான ஓதி முடிச்சதுக்கு பின்னால தான் வல்லாஹி கண்ணியமானவர்களே என்னுடைய கல்ப்ல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் அக்பர். சுபஹுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு நாங்கள் வாரோம். தழுவிக்கக்கூடிய இமாம் அவரு சூரத்து சஜதாவையும் சூரத்து தஹ்ரையும் ஓதுவாரு. சலாம் கொடுக்கிறோம். நாங்க சுபஹுடைய தொழுகை முடிந்து விட்டது. அன்பானவர்களே, இறுதியாக சூரியன் உதயம் ஆரம்பமாகிறது. ஜும்மாவுடைய நாளுடைய சூரியனுடைய உதயம். அல்லாஹு அக்பர். என்னுடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு 2 லட்சம் பணத்தை எடுத்து எனக்கு சதகா கொடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல, எனக்கிட்ட இருக்கிற ஒரு 50,000 நான் டைரக்டாக சதகா கொடுக்க எனக்கு கஷ்டம், எனக்கிட்ட இருக்கிற ஒரு 30,000 பணத்தை எடுத்து சதகா கொடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மாவுடைய தினம் சூரியன் உதயமானத்துல இருந்து கண்ணியமானவர்களே, இமாம் இந்த மிம்பருக்கு மேல தன்னுடைய காலை எப்ப வைக்கிறாரோ அது 6:15 இருந்து 12:20 மிம்பருக்கு ஏறாரண்டா, இந்த டைம் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத் 5 பகுதிகளாக பாகுபடுத்துங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 5 பகுதிகளாக வகைப்படுத்தி எந்த மனிதன் உதாரணமாக 6:15 இருந்து ஒரு 8 மணிக்குள்ளால 5ல முதலாவது பகுதி மஸ்ஜிதுக்கு உள்ளவாரானோ, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, ஒரு ஒட்டகத்தை முன்னால் வைத்து அறுத்து பங்கிட்டால் எந்த சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மை அல்லாஹ் அவனுக்கு முழுமையாக கொடுப்பான். ஃபகஅன்னமா கர்ரப பதனா. இரண்டாவது நேரத்தில் யார் வாரானோ ஒரு மாட்டை அறுத்து பலியிட்ட நன்மை. மூன்றாவது நேரத்தில் யார் வருகிறானோ ஒரு ஆடு, நான்காவது நேரத்தில் ஒரு கோழி, அஞ்சாவது நேரத்தில் ஒரு முட்டையுடைய அளவு சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இமாம் எப்பொழுது மிம்பரின் மீது ஏறுகிறாரோ தன்னுடைய காலை வைத்து விடுவாரோ, இரண்டாவது அதான் ஃபினிஷ் ஆகுமோ, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸ்ஜிதுல 10 வாயில்கள் இருந்தாலும் 5 வாயில்கள் இருந்தாலும் 3 வாயில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வாயிலுக்கு பின்னாலும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த மனிதன் எந்த நேரத்தில் சமூகம் தந்தான் என்ற பெயரை பதிந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுது இமாம் மிம்பருக்கு மேலே ஏறிடுவாரோ மலக்குமார்களும் தவவு சுஹ்ஃப வஜாஉ யஸ்தமிஊன திக்ர், இமாமுடைய ஹுத்பாவை செய்யமடுக்கிறதுக்காக வேண்டி அவர்களும் வந்து அமர்ந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய பேருடைய பட்டியலில் பதிவு செய்யப்பட மாட்டாது. 12:20 ஆகியும் நான் கடையை மூடல்ல. 12:20 ஆகியும் என்னுடைய பிசினஸ் நான் பினிஷ் பண்ணல. இரண்டாவது அதான் கேட்கப்பட்டும் கூட வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு குண்டூசியை எடுத்து கடைக்குள்ளால் இருந்து நான் என்னுடைய ஒரு ஊசியை எடுத்து வியாபாரம் செய்தாலும் சிறிய பிரயாணமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை இஸ்லாம் இரண்டாவது அதானுக்கு பின்னால் ஹராமாக்கி இருக்கிறது. அதிகமானவங்க கடையை மூடிடுவாங்க, மொபைல் போன்ல பேசிக்கொண்டு வருவாங்க, டீலிங் போகும். கண்ணியமானவர்களே, அதானுடைய சத்தத்துக்கு பின்னால் மொபைல் போன்லயாக இருந்தாலும் எந்த உடன்படிக்கையை நாம் பேசி அந்த உடன்படிக்கையை ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் அந்த பிசினஸை நாம் செய்துவிட்டால் இஸ்லாம் அந்த வியாபாரத்தில் எந்த பரக்கத்தை வைத்திருக்காது. இது ஹதீஸ் இல்லையா?
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கண்ணியமானவர்களே, முஅத்தின் சாப் ஆரம்பத்திலே ஜும்மாவில் சொல்லிடுவாரு, யார் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து வாய் மூடு என்றாலும் கூட அவருடைய ஜும்மா நாசமாகிறோம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மஸ்ஜிதுக்கு ஜும்மா போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் மஸ்ஜிதுடைய மேல் மாடியில் இருந்து கொண்டு மொபைல் போன்ல மோசமான திரைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபன் எடுத்து வெளியே போடுறாங்க. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் இருக்கிறது, தெளிவான ஹதீஸ். ஜும்மாவுடைய தினம் நாங்க வந்து அமர்ந்து விட்டோம், எனக்கு முன்னால் ஒரு பொடி கல் இருக்கிறது, அந்த கல்லை கையில் எடுத்து உருட்டுகிறேன். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. ஜும்மாவுடைய குத்பாவுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு பொடி கல்லை தொட்டு நான் உருட்டினாலும் கூட ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடியவருடைய ஜும்மா அவரை நாசமாக்கிடுவாரு. மொபைல் போன்ல கோல் வருது, அதை அன்லாக் பண்ணினாலும் நான் ஹதீஸை வைத்து கூறுகிறேன், மொபைல் போனை எடுத்து அன்லாக் பண்ணினாலும் மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. மொபைல் போனை எடுத்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணினாலும் ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் ஃபகத் லகா. ஹதீஸ் கண்ணியமானவர்களே, இதனுடைய தாக்கத்தை புரியாதவர்களாக நாம் இருக்கிறோம். நாங்க ஓரளவு நாங்க புரிஞ்சாலும் அடுத்த ஜெனரேஷன் அன்புக்குரியவர்களே, உண்மையில் நான் இந்த தலைப்பை தொடர்ச்சியாக இது ஒரு 45 நிமிஷம் பேசி முடிக்க வேண்டிய தலைப்பு அல்ல. ஆனா மோஸ்ட் ஆன விஷயங்கள் நான் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய விடயத்தில் நான் பேசி முடித்திருக்கிறேன். இதை நாங்கள் என்னோட வாழ்க்கையில முழுமையாக அமல் செய்யலாம். கண்ணியமானவர்களே, சில அமல்கள் இருக்கிறது, ஒரு விடுத்தமாவது அமல் செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் கருத்து போயிருக்கிறது நாயனே. எங்களோட பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களோட தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், அவர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கொடுத்திருநாயனே. கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிற நாயனே. குழந்தைகளின் மூலமாக தாய் தந்தையர்களுக்கு அவனுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தியா அல்லாஹ். அல்லாஹ், யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர் கபரை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். அல்ல உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களோட ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்ல எங்களுக்கு இல்மையும் கல்வியும் கற்றுத்தந்தவர்கள் யா அல்லாஹ். அவருடைய தொழிலில் பரக்கத் செஞ்சிரு நாயனே. அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்திரு நாயனே. முஸ்லிம் சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ். முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாத்திரு நாயனே. முஸ்லிம் பெண்களை பாதுகாத்திரு நாயனே. அல்லாஹ், நீதம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாயனே. அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு நீதம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய கால்பட்ட பூமி யா அல்லாஹ், அந்த பலஸ்தீனுடைய பூமியை பாதுகாத்திரு நாயனே. அழகான மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், மஸ்ஜிதில் வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தானாயனே. சுஜூதில் வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், மதீனாவுடைய பூமியில ரசூலுல்லாஹ் அவர்கள் நடந்த பூமி யா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய ரூஹ் பிரிஞ்ச பூமி யா அல்லாஹ். அந்த பூமியில எங்களுக்கு மௌத்த தானாயனே. அந்த பூமியில எங்களுக்கு வஃபாத் தாயா அல்லாஹ். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிருநாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், فأوصيكم أولا بتقوى الله فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة ومن أطاع الله ورسول فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسول فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي ويهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين
ألا وإن نفس تموت حتى تسكن رزقها فاتقوا وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه لربكم مجيب الداعين واستغفروا وإمددكم بأنبان وبنين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لكم والفرقان العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله ولكم أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم.